அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி அருமையா அன்புமணி அவர்கள் உரையாற்றினாங்க. இதுல நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையிலுமே அன்புமணியுடைய பேச்சு நான் இன்னைக்கு தான் கேட்டிருக்கேன். ரொம்ப டெப்தா நம்முடைய இந்த இயற்கை சூழல் இந்தியாவில் இல்லாத வளமே கிடையாது, ஆனால் அந்த வளமெல்லாம் அழிச்சிட்டு வருது. எனக்கு வாய்ப்பு இருந்தால் அதை நிறைவேற்றுவேன்னு சொன்னாரு. வாய்ப்பு அவருக்கு வரணும். அப்படி வரலைன்னா கூட யாராவது வாய்ப்பு வந்தவங்க அவங்க ஆட்சி அமைச்சா கூட இவரை நீர்வளத்துறையிலையோ இல்ல விவசாயத்துறையிலையோ இல்ல வனம் துறையிலையோ ஏதாவது ஒரு துறையில இவரை மினிஸ்டர், அது சிஎம்ஆ இருந்தாலும் சரி பிஎம்ஆ இருந்தாலும் சரி, அந்த துறையில அவரை போடணும். ஏன்னா அதுல ஆர்வம் இருக்கிறது, அதுல துறை வந்தா தான் எனக்கு காமராஜர் காலத்துல ஆப்போசிட் இருந்தா கூட நல்ல தகுதி இருந்தாலும் அமைச்சரா மாத்தினார். அந்த மாதிரி அரசியல் நாகரிகம் இவரெல்லாம் அந்த மாதிரி ஒரு நல்ல துறைக்கு போட்டோம்னா இந்தியாவுடைய இயற்கை வளம் பெருகும். நம்ம அன்புமணி பேசின மாதிரி நீர் வளம் வந்தா தான் மண் வளம் உயரும். இன்னைக்கு இருக்கிற இந்தியாவில் இருக்கிற மண்ணுடைய வளம், அதில் இருக்கிற சக்தி எல்லாமே 0.5 அந்த 5% உயிர்ச்சத்து இருந்தால் மட்டும்தான் தாவரங்கள் வளரும். 5% உயிர்ச்சத்து இருந்தால் தான் தாவரம் வளரும். இன்னைக்கு நம்ம கெமிக்கலை போட்டு 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 0.1% கொண்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள்ல எந்த விதை போட்டாலுமே இந்த மண்ணில் விளையாது. தண்ணி இருந்தால் மட்டும் பத்தாது, மண்ணே மலடாயிடுச்சு. இந்த மண்ணு மலடானதுக்கு அறிகுறித இன்னைக்கு எந்த ஊருக்கு போனாலுமே ஐவிஎஃப் ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் எல்லா ஊர்லயும் ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு வச்சு காரணமே இன்னைக்கு இந்த மண்ணு மலடானதாலதான் ஆண்களும் மலடாயிட்டு இருக்காங்க. ராம்ராஜ் காட்டன் ஏதோ ஒரு நாள்ல டிவியில விளம்பரம் பண்ணி இந்த வேட்டி கலாச்சாரத்தை மேல கொண்டு வரல. முதல் தொழிலாளியா இருந்து முதன்மை தொழிலாளியா எப்படி மாறணுங்கிறத உங்களுக்கு சப்ஜெக்டா சொல்லிடுறேன். எல்லாத்தையுமே வேட்டி அப்படிங்கிறது கல்ச்சர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறோம். இந்திய நாடு உலகத்துக்கு நாகரிகத்தை கொடுத்தது. பண்டைய காலத்துல எல்லாருமே மனிதர்கள் எல்லாம் காட்டுல வேட்டையாடி விலங்குகள் அடிச்சு சாப்பிட்டு மரத்தில் இருக்கிற காய்கறிகளை பொறிச்சு சாப்பிட்டு இருந்தாங்க. உடைய மர இலைகளையுமே மரப்பட்டைகளையுமே உடைய தரிச்சிட்டு இருந்தாங்க. முதல் கல்ச்சர் உருவானது தனக்குத்தானே விவசாயம் பண்ணி உணவை தானியம் பண்ணி உணவா நம்மளே சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு ஆரம்பிக்கப்பட்டத விவசாயம். அதனாலதான் அதுக்கு ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் பேர் வச்சாங்க. முதல் கலாச்சாரம் உண்ண உணவுக்கு நாமளே சுயமா பண்ணதான் அக்ரிகல்ச்சர் ஃபர்ஸ்ட் கல்ச்சர். ரெண்டாவது கல்ச்சர் அந்த விவசாயத்துல பருத்தின்னு ஒண்ணு போட்டு அந்த பருத்தியிலிருந்து பருத்தி எடுத்து காட்டன் எடுத்து அதுல நூல் தயார் பண்ணி அந்த நூல்ல முதல் உடையா வேட்டி தான். உலகத்திலேயே முதல் உடைனா அந்த வேட்டி தான். வேட்டியை தான் நான் தயார் பண்ணல, நான் கண்டுபிடிக்கல. அந்த வேட்டி வித்தியாசத்தை நான் பிரசன்ட் பண்ணேன். அந்த வேட்டி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க பழைய திருவள்ளுவர் படத்தை பார்த்தாலும் சரி, பழைய இலக்கியத்தில் கடவுளுடைய சிலைகளை பார்த்தாலுமே அந்த வேட்டி இருக்கிற உருவம் இருக்கு. அப்படின்னா ஆரம்ப காலத்துல நம்முடைய உடம்பை மறைக்கிறதுக்கு மானத்தை காப்பாத்துறதுக்கு முதல் உடைய அந்த வேட்டி. ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருமே இன்னைக்கு வேட்டி தான் கட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கேரளா போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு செட்டு முண்டுன்னு சொல்லி பெண்கள் கட்டிட்டு இருப்பாங்க. நாகரிகம் வளர வளர ஆண்கள் எல்லாம் பேண்ட் செட்டுக்கு மாறிட்டாங்க, பெண்கள் எல்லாம் சுடிதாருக்கு அப்படி மாறி போச்சு எல்லாத்தையுமே. பட் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே அரசர் காலம் இருந்தது, அடுத்தது முகலாயர் வந்தது, அடுத்தது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்தது. இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சுதந்திரம் கொடுத்துட்டு போன பின்னாடி நம்ம கல்ச்சர் மட்டும் எடுத்துட்டு போகல, நம்ம வேட்டியை சேர்ந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி தான் இந்த பேண்ட் கலாச்சாரம் வந்தது எல்லாத்தையுமே. மகாத்மா காந்தி இந்தியா சுதந்திரத்துக்கு அவர் கையில் எடுத்தது 2 டூல். ஒரு டூல் அகிம்சை, இன்னொரு டூல் வேட்டி. 1921 இதே இந்த மதுரை மண்ணுக்கு தமிழ்நாட்டுக்கு சுற்றுலாக்கு 5 முறை வந்திருக்காரு. அதுல 1921 மதுரை வர்றபோது அந்த ரயில் பயணத்துல இருக்கிற அந்த பாவர்ட்டி எல்லாம் பார்த்து அந்த விவசாயிகளை மற்றவர்களெல்லாம் பார்த்து வெறும் கோவணத்தை கட்டிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே மதுரையில அவர் இறங்கி நைட்டு அதை பத்தி ரொம்ப யோசனை பண்றாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இவ்வளவு தூரம் வறுமையில இருந்து வேட்டி கூட கட்ட முடியாத ஒரு கோவணத்தை கட்டிட்டு இருக்காங்களே, நம்மளுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய ட்ரெஸ் அவர் அணிஞ்சிட்டதுல குஜராத் ட்ரெஸ் அதையெல்லாம் கழட்டி வச்சுட்டு வேட்டிக்கு மாறாரு. அவர் 1921 ஜூன் 21 நைட்டு முடிவு எடுக்கிறாரு. 22 பெரிய மீட்டிங்கு மதுரையில.
அவரு சாதாரண ஒரு வேட்டி கட்டிட்டு துண்டை போட்டு மேடையில் பேசிக்கிறாரு. அந்த பேச்சு மிகப்பெரிய கர்ஜிக்குது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே அதிரி போயிருது அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு. அந்த எளிமையான உடையில மிகப்பெரிய அளவுக்கு பேச, என்ன இந்த மனுஷன் வந்து இப்படி வேட்டி கட்டிட்டு இப்படி பேசுறாரு அப்படின்னு அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இங்கிலாந்து வரைக்கும் அந்த தகவல் போச்சோன்னா அத்தனை பேர் அந்த வேட்டியை பார்த்து பயந்தாங்க. 1948 ஜனவரி 30 அவர் கோட் சேனால சுட்டு அவரு கொலை செய்யப்பட்டுட்டாரு, இறந்துட்டாரு. அப்போ அது வரைக்கும் அவரு பிரிட்டிஷ் போனாலும் சரி, லண்டன் போனாலும் சரி, எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் அவர் வேட்டியோட தான் போனார். கடைசியில் சாகிற போதும் வந்து வேட்டியோட தான் இருந்தார். நல்லா உன்னிப்பா கேட்டுக்குங்க. அந்த ரத்த கரை பிழந்த வேட்டி இன்னைக்கு இந்த மதுரை மண்ணு காந்தி மியூசியமா வச்சிருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அந்த ரத்த கரை பிடைஞ்ச வேட்டி இன்னைக்கு மதுரை மியூசியத்தில் இருக்கு. அப்ப மதுரை மண்ணு எவ்வளவு புனிதமானதுன்னு பாருங்க. இன்னைக்கு பல்லவ நாட்டிலிருந்து வந்திருக்கீங்க, சோழ நாட்டிலிருந்து வந்திருக்கிறீங்க, இந்த பாண்டிய நாட்டுக்கு வந்திருக்கிற, சேர நாட்டிலிருந்து நான் வந்திருக்கிறேன். இந்த பாண்டிய நாடு இன்னைக்கு மகாத்மா காந்தியினுடைய ரத்தம் தோய்ந்த வேட்டியை இன்னைக்கு மியூசியம் வச்சிருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் போய் பாக்குறீங்க. அடுத்த ஜெனரேஷன் குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லுங்க அது எல்லாத்தையுமே. மகாத்மா காந்தி இந்த வேட்டி வாங்கி தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு. இப்படி வேட்டியினுடைய காலகட்டத்தில் பழைய காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா எல்லாருமே வேட்டி கட்டியிருப்பாங்க. இந்த பிரிட்டிஷ் கோட் வந்து போன பின்னாடி நாளுக்கு நாள் நாகரிகம் வளர வளர எல்லாம் பேண்ட் ஷர்ட் மாற ஆரம்பிச்சுட்டாங்க. வேட்டியினுடைய காலம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. திருப்பூர் பக்கத்தில் அவினாசி சின்ன கிராமம். நான் விவசாய குடும்பம், நெசவாளர் குடும்பம் இல்லை. வேலை படிப்பு முடிஞ்சிருச்சு. எஸ்எல்சியில் வந்து ஒரு 2 மார்க் பத்தாவது எஸ்எல்சியில் ஃபெயில் ஆனதுனால இனி தொடர்ந்து படிக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு விஜயலட்சுமி காதி மண்டலில் மார்க்கெட்டிங் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து அந்த கடையில் சேர்றேன். அவங்க எனக்கு கொடுத்த வேலை வந்து ஆந்திரா போய் ஆர்டர் எடுத்துட்டு வர்றது, இங்கே வந்து 15 நாள் வந்து எடுத்து அந்த ஆர்டரை டெஸ்பேச் பண்ணுறது. இதுதான் என்னுடைய வேலை 17 வயசில். அந்த 17 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் அந்த கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து முனிசிபாலிட்டி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300 வேட்டி கடை இருக்கு. 1936 வரைக்கும் திருப்பூர்ல பனியன் கிடையாது. 1980 வரைக்கும் திருப்பூர்ல எக்ஸ்போர்ட் கிடையாது. ஆனா இன்னைக்கு 35,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய டாலர் சிட்டி இன்னைக்கு திருப்பூர். அது 36 முன்னாடி பனியன் கிடையாது. இன்னைக்கு 30,000 கோடி டொமஸ்டிக் பனியன் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரே நெசவு வேட்டி மட்டும்தான். ஈவேராவுடைய நண்பர் ஐயாமுத்து கவுண்டருங்கிறது வந்து காந்தியினுடைய பேச்சில் ஈர்ப்பாகி அவர் வந்து அந்த சர்வோதய சங்கத்தை ஆரம்பிச்சு ஊரூர போய் வேட்டி வைக்க ஆரம்பிச்சது நடித்து அந்த நெசவாளர் அங்கே அந்த அளவுக்கு நிறைய கிராமப்புற பூரா நெசவாளர் வந்தாங்க. அந்த ராட்டம் நூத்து நூல் எடுத்து எப்படி வேட்டி பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்து ஐயாமுத்து கவுண்டர்னு ஒருத்தர். அதனாலதான் திருப்பூர்ல தமிழ்நாடுல இந்தியாவுடைய தலைமையிடமா சர்வோதய சங்கத்துடைய ஹெட் ஆபீஸ் இன்னைக்கு திருப்பூர் இருக்கு. அங்க மகாத்மா காந்தியுடைய அஸ்தி இன்னைக்கும் இருக்கு. 17 ஏக்கர்கள் இன்னைக்கு திருப்பூர் இருக்கு. அப்படி பாரம்பரியம் இந்த திருப்பூர் இன்னைக்கு டாலர் சிட்டியா வந்தாலுமே பின்னாடி நோக்கி பார்க்கிற போது அதனுடைய பூர்வீக தொழில் வந்து நெசவு தொழில் வேட்டி மட்டும்தான் இருந்துட்டு இருந்தது. அப்படி பெருமை வாய்ந்த அந்த வேட்டி, சுதந்திரத்துக்கு வாங்கி கொடுத்த வேட்டி, கலாச்சார சீரழிவுனால வேட்டி விற்கிறது குறைய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு ஸ்பின்னிங் மில்லுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி என்னுடைய நிறுவனம், நான் வேலை செஞ்ச நிறுவனம் வந்து இனிமேல் வேட்டி விற்காது அப்படின்னு முடிவு பண்ணி நாங்கள் இனிமேல் கடையை க்ளோஸ் பண்ணிடுறேன், நீ வேற பக்கம் வேலை பார்த்துக்க அப்படின்ட்டாங்க. இதுதான் வேட்டிக்கு முடிவுரை எழுதிட்டாங்க எல்லாருமே. பெரிய பெரிய கடைக்காரர் எல்லாமே நிறுத்திட்டாங்க எல்லாமே. அந்த 6 வருடமா அந்த கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நெசவாளர் கூட பழகியிருப்பேன். அவங்க நெசவுன வேட்டி கொண்டு போடுவாங்க. அந்த நெசவுன வேட்டியில் கொடுக்குற கூலி வாங்குறதுக்கு பொழுது வரைக்கும் அந்த கடையில் உட்காந்துருப்பாங்க. ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. சாயந்தரம் வரைக்கும் பசியோட உட்காந்து வயிறு ஒட்டி போய் கண்ணமெல்லாம் ஒட்டி போய் சாயந்தரம் 6 மணிக்கு அந்த பணம் கொடுப்பா. அதை வாங்கி திருப்பி பசு பிடிக்க போடுவாங்க. போய் மத்தியானம் அந்த கொடுக்குற கூலிக்கு அரிசி வாங்குவாங்க, சாப்பாடு பண்ணுவாங்க, நைட்டு சுடு சாப்பாடு சாப்பிடுவாங்க. அடுத்த நாள் அந்த நைட்டு தண்ணி ஊற்றி வச்சிருவாங்க. அடுத்த நாள் அந்த சாப்பாடு சாப்பிடுவாங்க. மறுபடியும் அந்த தண்ணி ஊற்றி வச்சிருவாங்க. அடுத்த நாள் அந்த மத்தியானம் வரைக்கும் புழுதுணி குடிப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு பண்ணி 3 வேளை சாப்பிட்டுருப்பாங்க. அந்த புழுதுணியத்தை குடிச்சிட்டு இருப்பாங்க. ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நிலப்புலாண்டர்கள், அத்தனை அரசியல் தலைவர்கள், விஐபிகள், லேண்ட்லார்டு, தொழிலதிபர்கள் அத்தனை பேருக்கு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டு தயார் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த நெசவாளி வெறும் வேட்டியோட துணி சட்டு இல்லாமல் வயிறில் ஒட்டி போய் காய்ச்சிருக்கு. இந்த 6 வருஷம் அந்த காட்சியை பார்த்துட்டு இருந்தேன். இப்படி எல்லாருமே வந்து எக்ஸ்போர்ட்டுக்குமே ஸ்பின்னிங் மில்லுக்கு போயாச்சுன்னா இந்த நெசவாளர்ல என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகு அப்படின்னு ஒரு பெரிய தாக்கம் எனக்கு என்ற மனசில் உருவாச்சு. அந்த தாக்கம் வந்து எந்த சூழ்நிலையும் வந்து இவங்களை காப்பாற்றுறதுக்கு எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க, நாமளாவது காப்பாற்றல அப்படின்ட்டு 1983
இந்த அப்பா பேர் ராமசாமி, என் பேர் நாகராஜன், ரெண்டையும் சேர்த்து ராமராஜன் ஆரம்பித்து அந்த நெசவாளர்களுக்கு போய் வாழ்வாதாரம் கொடுக்கலான்ட்டு போய் அங்கே பேசுகிறேன். அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக எல்லாரும் விடுத்திட்டாங்க. மகராசன், நீ வந்து எங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்குன்னு சொன்னேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ நான் எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷன் போட்டேன். நீங்கள் எனக்கு வேட்டி தயார் பண்ணி கொடுப்பீங்க, நான் உங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்குறதெல்லாம் அடுத்த சமாச்சாரம். ஒரு கண்டிஷன் அப்படின்னு. என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் கடைக்கு வேட்டி தயார் பண்ணி கொண்டு வந்து போடுற போது வெறும் மேலோட வரக்கூடாது, எல்லாருமே சட்டு போட்டுட்டு தான் வரணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டேன். அதுக்கெல்லாம் கொள்ளுன்னு சிரிச்சாங்க. என்ன கணக்கில் இப்படி சொல்கிறேன், நீங்கள் கொடுக்குற கூலியில் இப்படித்தான் நாங்கள் சாப்பிட்டுருக்குறோம், இதே முடியாத போது நாங்கள் எங்கே போய் சட்டு போடுறது அப்படின்னாப்புல. 3 வேளை சுடு சாப்பாடுக்கு என்ன கூலி வேணும்னு கேட்டேன். அவங்க அந்த கூலியை 2 ரூபா கூலி வாங்கிட்டு 3 ரூபா பண்ணி கொடுக்குறதா அவங்க 3 வேளை சாப்பிட்றாங்க. சட்டு போட்டு கேட்டால் இன்னொரு சேர்த்து கொடுத்தா சட்டு போடுறாங்க. எந்த விதமான யோசனையும் இல்லாமல் 2 ரூபா கூலியை 4 ரூபா பண்ணி தர்றேன், நீங்கள் 3 வேளையும் சாப்பிடுங்க, சட்டு போட்டு கடைக்கு வாங்கன்னு சொல்லி ஆரம்பித்தது அந்த ராமராஜ் காட்டன். அப்போ ஒரு நெசவாளிக்கு வயசான பெரியவர் கேட்குறாரு, தம்பி நீ ஏதோ எமோஷனில் பேசுகிற, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஒத்து வராது. இன்னைக்கு 2 ரூபா கூலி வந்து 1.25 கொடுக்குறியா, 1.5 பண்ணி கொடுக்குறியான்னு கேட்கக்கூடிய காலகட்டத்தில் நீ வந்து 2 ரூபா கூலி 4 ரூபா எப்படி போய் மார்க்கெட்டில் விற்ப? இது சாத்தியம் இல்லை. நீ எதுவும் எமோஷன் இருக்காது, ஏதாவது நல்ல வேலையை பார்த்து போய் பொழைச்சிக்குவான்னு அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அவங்கள காப்பாற்ற போனேன் நான், எனக்கு அவங்க அட்வைஸ் பண்ணி வேற வேலை பார்த்துக்க அப்படின்னாங்க. இதில் என்ன அப்படின்னா, என்னுடைய முதலாளியோ, என்னுடைய பேரண்ட்ஸோ, என்னுடைய நட்போ, என்னுடைய உறவுகளோ, அந்த நெசவாளர்களோ வந்து இந்த வேட்டியை எடுத்து பண்ணுன்னு யாருமே எனக்கு என்கரேஜ் பண்ணல, எல்லாருமே டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஆனால் ஒரே நோக்கம், இந்த நெசவாளுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக ஆரம்பிச்சு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, ஐயா விற்கிறத நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஆசை விளையாட்டு பார்ட்டி நிறைய இருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தயார் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் எல்லாம் ஊரை நான் கொடுக்கல, ஒரு 50 நெசவாளர் குடும்பத்துக்கு முதல் கொடுக்குறேன். ஏன்னா அவ்வளோதான் கேபிட்டல் இருந்தது, வெறும் 83,000 பணம் இருந்தது, எல்லாம் நட்பு வட்டாரத்தில் வாங்கின பணம் தான் இருந்தது. 83,000 வச்சு அந்த தொழில் ஆரம்பித்து ஒரு 50 பேருக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுக்குறேன். அது சரியாக வந்ததுன்னா ஸ்டேஜ் பையாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் 50 நெசவாளரில் காப்பாற்ற ஆரம்பிக்க வச்சோம். இன்னைக்கு 50,000 குடும்பம் இன்னைக்கு ராமராஜில் இருக்கு. இறைவன் தான் நம்மளுக்கு முதலாளி, இறைவன் தான் நம்மளுக்கு முதலாளி, நாம் எல்லாமே அவனுக்கு தொழிலாளி. அதில் முதல் தொழிலாளியாக நான் போய் சேர்ந்தங்காட்டி, நல்லா ஒர்க் பண்ணி நல்லா ஆர்டர் எடுத்து பண்ணங்காட்டி அவர் எனக்கு ப்ரமோஷன் கொடுத்தாரு, இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுத்தாரு. இன்னைக்கு மதுரை இன்டர்நேஷனல் ரோட்டரி கிளப் வந்து முதல் தொழிலாளி இருந்து ப்ரமோஷன் பண்ணி முதன்மை தொழிலாளி, வெற்றிகரமான முதன்மை தொழிலாளின்னு ஒரு அவார்டு கொடுத்துருச்சிருக்கு. இதுல இருந்து நாம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நிறுவனத்திலும் கூட நீங்க முதலாளி அப்படின்னு நீங்க மைண்டுக்குள்ள ஏத்திட்டீங்கன்னா அது தலக்கணமா மாறிடுது. இன்னைக்கு நல்லா பார்த்துக்க, தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய லிஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் போட்டு சொல்லுவாங்க. ஆனா எங்கேயுமே வேலைக்கு ஆள் கிடைக்கலைங்கிற பிரச்சனை இருக்கு. அப்ப இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மகிட்ட மக்கள் தொகை அதிகமா இருக்கு, ஆனா ஸ்கில் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுதுமே ஸ்கில் இல்லை. நம்ம தொழில் பண்ற நிறுவனங்கள் நாமெல்லாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இருக்கிற ராவா இருக்கிற ஆளுகளை எடுத்து அவங்களுக்கு நல்ல பயிற்சியை கொடுத்து ஒரு நல்ல கிட்டதை புரிய வச்சு ஸ்கில்லை டெவலப்மெண்ட் பண்ணி யார் அதெல்லாம் பண்றாங்களோ அந்த நிறுவனம் மிகப்பெரிய வெற்றி அடைய. அதுக்கு உதாரணம் இந்த ராமராஜ் காட்டன்.